சென்னை ஆலந்தூர், சைதாப்பேட்டை மற்றும் தாம்பரம் தொகுதிகளில் நாம் இந்தியர் கட்சி சார்பில் ஸ்பேனர் சின்னத்தில் போட்டியிடும் வேட்பாளர்கள் வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். அவருடன் நமது செய்தியாளர் ரஃபிக் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். வருகின்ற சட்டமன்றத்தில் கண்டிப்பாக வெற்றி பெற்று ஆட்சிக்கு வருவோம். ஆட்சிக்கு வந்தவுடன் எங்களுடைய முதல் வாக்குறுதி என்னவென்றால், இந்தி மொழி அனைவருக்கும் ஐந்தாம் வகுப்பு வரை, 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை அனைவருக்கும் படிக்க, கற்க, எழுத, பேச போன்ற அனைத்து விதமான பயிற்சியும் அளிக்கப்படும். அது அனைத்துக்கும் தேர்வு கிடையாது. இரண்டாவது, மதுபான கடைகள், சில்லறை மதுபான கடைகள் 50% மூடப்படும். கல்லூரிகள் போன்ற நர்சிங், பேராமெடிக்கல் போன்ற கல்லூரிகள் இப்போ இருப்பதை விட 2 மடங்கு அதிகரிக்கப்படும். அது அரசு கல்வி நிலையங்கள் இல்லாத இடத்தில் கல்லூரிகள் துவங்கப்படும். இது போன்ற 25 விதமான எங்கள் சட்டமன்ற இந்த தேர்தலுக்கான வாக்குறுதிகள் இருக்கின்றது. கண்டிப்பாக முன்னே சொன்ன மாதிரி முதல் வாக்குறுதி எதுவாக இருக்கும்னாக்க, மதுபான கடைகள் 50% மூடப்படும். சில்லறை வியாபார மதுபான கடைகள். அதே மாதிரி பார்கள் பார்த்திங்கனாக்கா, பார்கள், பிரைவேட் பார்கள் அனைத்தும் கண்டிப்பாக மூடப்படும். இங்கே நம்ம கரண்ட் பில்லு பார்த்திங்கனாக்கா மக்கள் ரொம்ப அவஸ்தைப்பட்டுட்டு வராங்க. திமுக கட்சி பார்த்திங்கன்னா போன ஆட்சியில் சொன்னாங்க மாதம் இபி பில் கட்டுற மாதிரி கொண்டு வரேன்னு சொன்னாங்க. ஆனால் இது வரைக்கும் கொண்டு வரலை. ஆனால் நம்ம ஆட்சிக்கு வந்தால் என்ன பண்ணுவோன்னா, இபி பில் குறையிறதுக்காக இந்த சோலார் பேனல் ரெடி பண்ணுறதுக்கு அரசே ரெடி பண்ணி மானிய விலைகளை பொதுமக்களுக்கு விநியோகம் பண்ணுறதாகவும், அதே மாதிரி பேட்டரிகளும் தயார் பண்ணுறதுக்கு அரசே என்ன பண்ணும், தொழிற்சாலை அமைத்து அதை மக்களுக்கு மானிய விலையில் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு செய்யப்படும். இது முக்கியமான மெயினான ஒரு இதுவாக நாங்கள் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ அதே மாதிரி இன்னொன்று பார்த்திங்கனாக்கா, ஸோ நம்ம வேலையில்லா திண்டாட்டம் நம்ம தமிழகத்தில் அதிகமாக இருக்குது. ஸோ படித்து முடிச்சுட்டு மாணவர்கள் வெளியே வரும்பொழுதே அவர்களுடைய படிப்புக்கு தகுந்த மாதிரி தொழில்நுட்பமாக இருக்கட்டும், இல்லை மருத்துவமாக இருக்கட்டும், இல்லை நர்சிங் படித்தவங்க, அதே மாதிரி பல்வேறு துறைகள் இருக்குது. அந்த மாதிரி அவங்க படிச்சுட்டு வெளியே வரும்போதே ஒப்பந்தம் அடிப்படையில் அவங்களுக்கு வேலைவாய்ப்பு தரத்துக்கான ஏற்பாடுகளை நாங்கள் முன்னெடுத்து செய்வோங்கிறத இதை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். சைதாப்பேட்டை தொகுதின்னு குறிப்பிட்டு கேட்கவும், சைதாப்பேட்டை தொகுதிக்கு என்னோடய முதல் 6 அப்படின்னு ஒரு 6 வாக்குறுதிகள் நான் கொடுத்துருக்கேன். அந்த 6 வாக்குறுதிகள் முக்கியமாக பார்த்திங்கன்னா, சைதாப்பேட்டைக்குள்ள முக்கியமான பிரச்சனை டிராஃபிக். அதுவும் குறிப்பாக அந்த ஜீனிஸ் ரோட் டிராஃபிக் பயங்கரமான பிரச்சனை. அங்கே இருக்கக்கூடிய மீன் மார்க்கெட்னால நிறைய பிரச்சனை இருக்குது. அதை உடனடியாக வேறு இடத்துக்கு மாற்றி நவீனமயப்படுத்தி அந்த இடத்துல டிராஃபிக் பிரச்சனை குறைப்புன்னு முதல் வாக்குறுதி கொடுத்துருக்கேன். ரெண்டாவதாக அங்கே அதே ஜீனிஸ் ரோடில் கூடிய மகப்பேறு மருத்துவமனை, அது மாநகராட்சி சார்பில் நடத்தப்படுற மருத்துவமனை. அதில் ஸ்கேனு, இசிஜி, எக்கோ போன்ற கருவிகள் பத்தாமல் இருக்கிறதுனால அவங்க பின்னாடி இருக்கக்கூடிய ஆனந்தூர் ரோட்டில் இருக்கக்கூடிய அந்த கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனைக்கு அனுப்பி விட்றாங்க. அதனால் அந்த கர்ப்பிணி பெண்கள் அலைச்சலுக்கு உள்ளாக்கப்படுறாங்க. அதனால் கூடுதலாக ஸ்கேனு, இசிஜி, எக்கோ மிஷின்லாம் வாங்குறதுக்கு நடவடிக்கை எடுக்கப்படும் 2வது வாக்குறுதி கொடுத்துருக்கேன். 3வதாக பார்த்திங்கன்னா ரோட்டில் அங்கங்கே நிப்பாட்டுற காரு. சைதாப்பேட்டை ரொம்ப கூட்டமான ஒரு ஏரியா அந்த தொகுதி. அதனால் ரோட்டில் முழுக்க நிற்கக்கூடிய அந்த வாகனங்கள்னால இன்னொரு வாகனம் போக முடியாத பிரச்சனை இருக்குது. அதனால் பல அடுக்கு வாகனம், அந்த மல்டி லெவல் பார்க்கிங் கொண்டு வரலாம். அரசு மற்றும் மாநகராட்சி சொந்தமான இடங்கள் நிறையவே இருக்குது. அந்த இடத்துல மல்டி லெவல் பார்க்கிங் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அது ஒரு வாக்குறுதியாக கொடுத்துருக்கேன்.